வணக்கம். இன்னைக்கு காஸ்ட்லியான ஒரு பாயாசம் பார்க்க போகிறோம். கசகசாவை வச்சு பாயாசம், அதாவது பாப்பி சீட்ஸ் அதை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 150 கிராம் கசகசா எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 1 hour போல் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கசகசாவை மட்டும் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் அதை சேர்த்துட்டு இது கூடவே 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஸ்வீட்னஸ்க்காக நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். இது 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் இதை நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சர்க்கரையோ இல்லை பாலோ கூட சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா தண்ணியாக இருக்கணும். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே அடுப்பில் வச்சதுக்கப்புறம் இந்த கரண்டியை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அப்போ தான் நமக்கு ஹல்வா பதத்துக்கு வரும், இல்லைனா கீர் மாதிரி ஆகிடும். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா கேக் மாதிரி ஆகி நுரக்கட்டி வரும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஹல்வா மாதிரி இருக்க பாயாசம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போவுமே ப்ளைன் இடியாப்பம் கூட வச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.